திமுக ஆட்சியில் கல்வித்துறை மறுமலர்ச்சி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி பயிலச் செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழா சென்னை கோட்டூர்புரத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு மாணவர்கள் அனைத்திலும் சிறந்தவர்களாக உள்ளதாக கூறினார். தமிழக மாணவர்களின் அறிவாற்றல் தேசத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே பெருமை எனவும் ஆசிரியர்களும் பெற்றோர்களையும் மனதார வாழ்த்துவதாகவும் கூறினார். வெளிநாடுகளில் படிக்கச் செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் முதல் பயணச் செலவை தமிழ்நாடு அரசே ஏற்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு எல்லா துறைகளுமே மலர்ச்சி அடைஞ்சிருக்கு. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே நம்பர் 1. நாம தொடங்கின புரட்சிகரமான புதுமை பெண் திட்டத்தோட பயனா கல்லூரியில் சேர்ற மாணவர் எண்ணிக்கை 34 விழுக்காடு உயர்ந்திருக்கு. இந்தியாவோட முதன்மை உயர்வு கல்வி நிறுவனங்களுக்கு போற மாணவர்களுடைய கல்வி செலவையும் வெளிநாடுகளில் படிக்க செல்லும் மாணவருடைய முதல் பயண செலவையும் அரசே ஏற்றுக்கணும்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அரசு பள்ளி மாணவர்கள் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு போறது பெரும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான அடித்தளம். இது மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லைன்னு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க. நம்ம மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க எந்த உயரத்தையும் எட்டி பிடிப்பாங்க. ஏன் விண்வெளியில கூட நம்ம அரசு பள்ளி மாணவர் தான் இனி ஆட்சி செலுத்துவாங்க.